காய்ச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. தாவேகா வழக்கில் கரூர் நீதிமன்றத்தில் வாதம் நடந்து கொண்டிருக்கிறது. பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்கப்பட்ட இடத்திற்கான நியாயங்கள் கூறப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அரசு தரப்பிலிருந்து தாங்கள் ஏன் சில பகுதிகளுக்கெல்லாம் அனுமதி தரவில்லை என்று விளக்கமளித்து வருகிறார்கள். கரூர் லைட் ஹவுஸ் பகுதியில் பாலம் அமைந்திருப்பதால் அந்த பகுதியில் அனுமதி தரவில்லை என்று கூறியிருக்கிறார்கள். இதுபோன்று பல்வேறு தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் மோகன்ராஜ் இணைந்திருக்கிறார். மோகன்ராஜ், இருதரப்பு வாதங்கள் என்னென்ன? கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தாவேக மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் மத்திய மாவட்ட நிர்வாகி மாசி ஆகிய 2 பேர் தற்பொழுது கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் கரூர் மாவட்ட குற்றவியல் நீதிமன்றம் எண் 1 ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இப்போது இருதரப்பு அரசு மற்றும் தாவேக தரப்பு வாதங்கள் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் 41 பேர் பலியாகி இருப்பதற்கு அடிப்படை காரணமாக கூறப்பட்டது அந்த இடம் தேர்வு. குறுகலான இடத்தில் பரப்புரை செய்ய அனுமதி வழங்கப்பட்டதுதான் இந்த சம்பவத்திற்கு பெரும் துயரத்திற்கு காரணம் என பல்வேறு கருத்துக்களும் ஏற்கனவே நிலவி வந்த நிலையில தான் இப்போது இது தொடர்பான இருதரப்பு வாதங்கள் நடைபெற்று இருக்கு. அதாவது இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் தாவேகா தரப்புல சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, பல்வேறு இடங்கள்ல நாங்க அனுமதி கோரி இருந்தோம். பேருந்து நிலையம், அதே போல் லைட் ஹவுஸ் ரவுண்டானா உள்ளிட்ட பகுதிகளில் அனுமதி கேட்டிருந்தோம். அந்த லைட் ஹவுஸ் ரவுண்டானா பகுதி 1,20,000 சதுரடி இருக்கு. கிட்டத்தட்ட 60,000 பேர் வரை அங்க நின்று பார்க்க முடியும். அதனால எங்களுக்கு அந்த இடம் அனுமதி கொடுங்க அப்படின்னு காவல்துறையிட்ட கேட்டதா தாவேகா தரப்பு வாதம் இருக்கு. ஆனா அதற்கு அருகாமையிலே சிலைகள் இருக்கு, அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் பங்க் ஒன்று இருக்கு. இது போன்ற காரணங்களால போதிய பாதுகாப்பு இருக்காது அப்படிங்கறதுனால அந்த இடத்தை நாங்க தர மறுத்தோம். காவல்துறை தரப்புல எதிர்வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தாவேகாவினரிடம் மாற்று இடம் கேட்டு கோர அறிவுறுத்தியதாகவும் அதன் அடிப்படையில் பல்வேறு இடங்களை அவர்களே நேரில் சென்று பார்த்தார்கள். குறிப்பாக பொதுச் செயலாளர் ஆனந்த் உட்பட பலரும் பல இடங்களுக்கு அழைத்து சென்று காண்பித்தோம். அதன் அடிப்படையில் தான் இடம் தேர்வு செய்யப்பட்டு வழங்கியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன் வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம தற்போது ஆணையத்தோட விசாரணை அறிக்கை வந்த பிறகுதான் இந்த சம்பவத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிற விஷயமும் தெரிய வரும் அப்படிங்கிறது ஆரம்பத்திலேயே அரசு தரப்பு வாதமா முன்வைக்கப்பட்டிருந்தது. ஒட்டுமொத்தமாக தற்போது வரைக்கும் இந்த இருதரப்பு வாதங்கள் இந்த இடம் தேர்வு குறித்து, இடம் தேர்வில் தவறு செய்தது யார், காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் தாவேகா பல இடங்களுக்கு நாங்கள் அனுமதி கேட்டும் தொடர்ந்து எங்களது மனுக்கள் ஒன்றொன்றாக நிராகரித்தார்கள். எனவேதான் இந்த இடத்தை கடைசியாக வேலுசாமிபுரம் அப்படிங்கிற பகுதிக்கு அவங்க அனுமதி கேட்டு கடைசியாக இந்த இடத்துக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் தாவேகா தரப்புல முன் வச்சிருக்காங்க. இரு தரப்பு வாதங்களும் தொடர்ந்து நடைபெற்று இருக்கு. இந்த வாதத்தின் முடிவில் நீதிபதி கூறும் கருத்துக்கள் பிறகுதான் தெரிய வரும். தாவேகா தரப்பிலிருந்து இன்னும் யாரையெல்லாம் விசாரிக்க இருக்கிறாங்க மோகன்ராஜ்? இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதில் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல மத்திய மாவட்ட நிர்வாகி அவரும் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். 3ஆவதாக பார்த்தோம் அப்படின்னாக்க இவர் பொதுச் செயலாளர் ஆனந்த் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக இதுவரைக்கும் வழக்கு பதிவு செய்யப்பட்டதன் அடிப்படையில் இவர்கள் 2 பேர் கைது செய்யப்பட்டு அந்த வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. புசி ஆனந்த் கைது செய்யப்படுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அதன் பிறகு அவரையும் இது தொடர்பான விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. மட்டுமில்லாமல் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல அரசு தரப்பு வாதத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம், விசாரணை கமிஷன் அந்த ஆணையம் கொடுக்கக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில் தான் பிற விஷயங்கள், இந்த சம்பவம் நடந்ததற்கான காரணங்கள் என்ன, உண்மை நிலவரம் என்ன என்பது தெரிய வரும் அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் முன் வச்சிருக்காங்க. கரூரில் லைட் ஹவுஸ் பகுதிதான் மிகப்பெரிய இடம், அங்குதான் அனுமதி கேட்டோம், ஆனால் எங்களுக்கு அனுமதி அங்கு தரப்படவில்லை என்று தாவேகா தரப்பிலிருந்து தங்களது வாதத்தை முன் வச்சிருக்கிறாங்க. இப்ப கரூரை பொறுத்த வரைக்கும் இந்த லைட் ஹவுஸ் பகுதியில் ஏதாவது கட்சி நிகழ்வுகள் நடந்திருக்கின்றனவா அல்லது இல்லையா? லைட் ஹவுஸ் இடத்தை இவர்கள் தேர்வு செய்ததுக்கான காரணம் கடந்த 2 வாரங்களாக நடைபெற்ற அந்த தாவேகா பரப்புரையில் விஜய் பங்கேற்ற அந்த நிகழ்வை அடிப்படை தான் குறிப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த விஜயோட அரசியல் பரப்புரை பயணம் திருச்சியில் தொடங்கிய போது அங்கே லட்சக்கணக்கானோர் கூடியிருந்தார்கள். அதை நாம் பார்த்தோம். அதே போல 2வது சனிக்கிழமை அவர் பரப்புரை மேற்கொண்ட பகுதிகள் நாகப்பட்டினம், திருவாரூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் அதிக அளவிலான கூட்டம் கூடியது.
எனவேதான் ஒரு 3 சாலைகள் அல்லது 4 சாலைகள் சந்திக்கக்கூடிய இடமாக இருந்தால் கூட்ட நெரிசல் அதிகம் இருந்தாலும் ஒரு நெரிசல், அதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டாலும் அங்கு யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் துயரமும் ஏற்பட்டு விடாமல் அவர்கள் விலகி செல்வதற்கு வாய்ப்பாக இருக்கக்கூடிய இடமாகத்தான் இந்த லைட் ஹவுஸ் பகுதியை பார்க்கிறதா தாவேகா தரப்புல சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில அந்த சாலையானது ஏற்கனவே அந்த இடத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டதா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த சாலை எதற்காக இவங்க கேட்டாங்க அப்படின்னாக்கா 3 சாலை, அமராவதி ஆற்றுப்பாலம் சாலை, அதே போல பேருந்து நிலையம் செல்லக்கூடிய சாலை, பஜார் சாலை, இது மட்டுமல்லாமல் ஊருக்குள் செல்லக்கூடிய ஒரு குறுக்கு சாலை, இப்படி 4 சாலைகள் அந்த இடத்துல சந்திக்குது. எனவே 4 பகுதிகளும் 4 கோணத்திலும் வரக்கூடிய தலைவர் விஜயை காண முடியும். எனவே அந்த இடத்தில் அனுமதி தாருங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இடத்தை தேர்வு பண்ணாங்க. ஆனா அந்த இடத்தோட அமைப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த லைட் ஹவுஸ் ரவுண்டானா அப்படிங்கிறது, அந்த ரவுண்டானாவுக்கு நடுவில் காந்தி சிலை இருக்கிறது, எதிர்புறத்தில் பெரியார் சிலை இருக்கிறது, அதே போல அந்த காந்தி சிலைக்கு பின்புறமாக சாலையோரத்தில் பெட்ரோல் பங்க் ஒன்று இருக்கிறது. இதையெல்லாம் காரணம் காட்டிதான் காவல்துறை அனுமதி மறுத்ததா சொல்லி இருக்கிறாங்க. ஆனாலும் கூட அந்த பரப்பளவின் அடிப்படையிலும் அந்த சாலைகள் சந்திப்பின் அடிப்படையிலும் இந்த இடத்தில் நடத்திய பரப்புரை செய்திருந்தால் அசம்பாவிதம், கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருந்தாலும் ஒரு துயரம் நேர்ந்திருக்காது அப்படிங்கிற விஷயத்தை தான் தாவேகா தரப்புல சொல்லியிருக்கிறாங்க. ஆனா காவல்துறை இதற்கு அனுமதி மறுத்ததுக்கான காரணத்தையும் தெளிவா விளக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் மாற்று இடத்திற்கு இவர்களை அழைத்து சென்று காட்டியதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எந்த இடம், இந்த இடம் தேவையில்லை என்றால் வேறு எந்த இடத்திற்கு அனுமதி வழங்கப்படும், இவர்களையே பார்த்து தாவேகா நிர்வாகிகளையே பார்த்து விட்டு வரும்படியும் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலதாமதம் தான் இந்த துயர சம்பவத்திற்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் காவல்துறை தரப்பிலையும் அரசு தரப்பிலையும் சொல்லப்படுது. நேரத்தை கடைபிடிக்குமாறு பல முறை அறிவுறுத்தியும் கூட நிர்வாகிகள் இதனை பின்பற்றவில்லை அப்படிங்கிறதையும் நீதிமன்றத்தில் தங்கள் தரப்பு வாதமாக காவல்துறையினர் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அந்த காலதாமதம் ஏற்படுவதால் தான் கூட்டமும் அதிகரித்தது. இந்த குறுகிய சாலை என்பதை விட இந்த காலதாமதமும் கூட்ட நெரிசலும் தான் துயர சம்பவத்திற்கு காரணம் அப்படிங்கிற விஷயத்தை கருத்துக்களையும் வாதமாக காவல்துறை பதிவு செஞ்சிருக்காங்க. காலதாமதத்திற்கான காரணத்தை தாவேகாவினர் எதுவும் சொல்லியிருக்கிறாங்களா? இதுவரை காலதாமதம் குறித்த கேள்விகளுக்கு பல்வேறு விமர்சனங்கள் இருந்து வந்தது. அதாவது எதற்காக அந்த காலதாமதம் ஏற்பட்டது, ஒவ்வொரு பகுதிக்கும் விஜய் செல்லும் பொழுது கூடுதலாக வழி எங்கும் ஏராளமானோர் நின்று அந்த விஜயை பார்க்கும் ஆர்வத்தில் அந்த வாகனத்தையே மறித்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருந்தது. அந்த அடிப்படையில தான் இந்த காலதாமதம் ஏற்பட்டதா ஏற்கனவே தாவேகா தரப்புல தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் இந்த நகராட்சி இபி உள்ளிட்ட அனுமதி அந்த பகுதிகளில் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு தாவேகா அந்த அனுமதியை நாங்க கேட்டோம் அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த தங்களோட வாதத்துல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம், லைட் ஹவுஸ் தான் பெரிய இடம், எங்களுக்கு அந்த இடம் தான் வேணும் அப்படிங்கறதான் தொடர்ந்து அவங்க வலியுறுத்ததாகவும் சொல்லப்படுது. புறவழி சாலையில எந்த நேரமும் வாகனம் வராமல் தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தையும், புறவழி சாலையிலும் வாகனங்கள் வராமல் தடுத்து நிறுத்தி ஒரு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தான் தாவேகா தாங்களே அந்த விஷயங்கள் எல்லாம் முன்னெடுத்து செஞ்சதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்காங்க. காலதாமதமாக வந்ததுனாலதான் இந்த பிரச்சனை அப்படின்னு தொடர்ச்சியாக காவல்துறை தரப்புல சொல்லப்பட்டுக்கிட்டு வருது. ஆனாலும் கூட தாவேகா தரப்புல இது தொடர்பான இந்த தொடர் வாதத்துல தெரிய வரும். காவல்துறை தரப்பிலிருந்து பல்வேறு நிபந்தனைகளை சொல்லிதான் தாவேகாவினுடைய இந்த தேர்தல் சுற்றுப்பயணத்திற்கு, இந்த பரப்புரைக்கு அனுமதி வழங்கப்பட்டது. இதில் என்னென்ன விதிகள் எல்லாம் மீறப்பட்டிருக்கின்றன என்று காவல்துறை வேறு ஏதாவது செய்திகளை சொல்லியிருக்குதா நீதிமன்றத்தில்? அதாவது ஏற்கனவே முதல் பரப்புரை தொடங்கும் பொழுதே காவல்துறை பல்வேறு கிட்டத்தட்ட 23 நிபந்தனைகள் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த விதிக்கப்பட்ட நிபந்தனைகள் அடிப்படையில் ஒவ்வொரு பகுதியிலும், அதாவது எந்த இடத்துக்கெல்லாம் விஜய் பரப்புரை செய்ய செல்கிறாரோ அந்த இடத்தில் இந்த விதிமுறைகள் நிபந்தனைகள் பின்பற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறத ஒரு உத்தரவாகவும் இருந்தது. அதன் அடிப்படையில் ரோட் ஷோ செய்யக்கூடாது, அதாவது வாகனத்தில் ஏறி ரோட் ஷோ செய்யக்கூடாது அப்படின்ட்டு காவல்துறை தரப்புல கூறியிருந்தாங்க. ஆனா வெளியே அந்த ரோட் ஷோ செய்யறது அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த வாகனத்தின் மீது ஏறி கூட நிற்கக்கூடாது, தொடர்ச்சியா வாகனத்தில் பயணித்து வருவது மட்டுமல்ல, வாகனத்தின் மீது ஏறி அவர் விஜய் கூட நின்று கையசைக்க கூடாது அப்படிங்கறதையும் ஒரு நிபந்தனையா குறிப்பிட்டிருந்தாங்க. அதே போல பேருந்தை சுற்றிலும் பேரிகார்டு கேட்டோம் அப்படின்னு தாவேகா தரப்புல சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த பேருந்து பரப்புரை பேருந்து நிற்கக்கூடிய இடத்துல எங்களுக்கு பேரிகார்டு அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோன்னு தாவேகா தரப்பு வாதம் வச்சாங்க. ஆனா அது காவல்துறை செஞ்சு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் தாவேகா தரப்புல சொல்லியிருக்காங்க. இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு இருதரப்பு வாதங்களும் ஒரு விறுவிறுப்பாகவும்
இந்த பிரச்சனைக்கு இரு தரப்புகளும் சொல்லக்கூடிய வாதங்கள் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய வாதங்களாக தான் இருக்கு அப்படின்னு பார்க்க முடியும். நீங்க கேட்டது போல நிபந்தனைகள் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னாக்கா குறிப்பா ரோட் ஷோ செய்யக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட நேரத்திற்கு அந்த காவல்துறை அனுமதித்த நேரத்தில் மட்டுமே பரப்புரை செய்ய வேண்டும். இப்படி பல விஷயங்கள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் தாவேகா நிர்வாகிகள் தாவேகா சார்பில் தங்களுடைய தொண்டர்களுக்கும் பல அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருந்தது. நம்ம கடந்த காலங்களில் பார்த்தோம். அது பெண்கள் குழந்தைகளை அழைச்சு வர வேண்டாம், அது மட்டும் இல்லாமல் ஆபத்தான பகுதிகள், உயரமான இடங்கள், மரங்கள் இது போன்ற இடங்கள்ல ஏற வேண்டாம் அப்படிங்கிறது தாவேகா தரப்பிலும் ஒரு அறிவுறுத்தலாக கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. ஆனாலும் கூட இங்க எந்த இடத்திலுமே இது கடைபிடிக்க முடியவில்லை அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. காரணம், எதிர்பார்த்த அளவை விட கூட்டம் அதிகமா இருந்தது. தாவேகா தரப்புல சொல்லப்பட்டிருந்தது 10,000 பேர், அதாவது தொகுதிக்கு 2,000 பேர் அப்படிங்கிற விதம் 8,000 பேரும் கூடுதலா ஒரு 2,000 பேர் வருவாங்க, மொத்தமா 10,000 பேர் அப்படிங்கிற எண்ணிக்கையில தான் இவங்க அனுமதி கோரப்பட்டிருந்தாங்க. அதுக்கான கடிதமும் இருந்திருக்கு. ஆனாலும் கூட கூட்ட நெரிசல் அதிகமா இருந்தது இந்த பிரச்சனைக்கு ஒரு முக்கிய காரணம். தாவேகா தரப்புல இது தொடர்பா நம்ம பேசும்போது அவங்க இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்டாங்க. தாவேகா தரப்புல இருக்கிற அந்த 10,000 நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட 10,000 பேரை தான் நாங்க குறிப்பிட்டு சொல்ல முடியும். மற்றபடி காவல்துறை தான் பொதுமக்கள் மற்றும் ரசிகர்கள் விஜய் பார்க்க ஆர்வத்தோடு வருபவர்கள் கணக்கை அவங்க தான் எடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இவங்க தரப்புல தாவேகா தரப்புல ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது நீதிமன்ற வாதத்துக்கு பொருந்துமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. அந்த அடிப்படையில காவல்துறை விதித்த நிபந்தனைகள் ஒவ்வொரு இடத்திலுமே மீறப்பட்டிருக்கிறது நம்மளாலும் பார்க்க முடிஞ்சது. மீறியிருக்காங்கன்னா அது தவிர்க்க முடியாத ஒரு சூழலா இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சிருக்கு. எனவே இந்த வாதத்தின் அடிப்படையில் நீதிபதிகள் எந்த கருத்துக்களை ஏற்பார்கள் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்திருந்தான் பார்க்கணும். காவல்துறை தரப்பிலிருந்து வாதங்கள் முன்வைக்கப்படும் பொழுது விஜயினுடைய வாகனம் தவறான பாதையில் வந்தது, அதாவது ராங் ரூட்ல வந்தது என்கின்ற ஒரு கருத்தையும் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. உண்மையில் அன்று நடந்தது என்ன? அதாவது நாமக்கல் பரப்புரையை முடித்துக் கொண்டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலை வழியாகத்தான் கரூருக்கு வந்திருக்கிறார். அப்படி வரும்பொழுது வழி எங்கிலுமே அவரை பின்தொடர்ந்து ஏராளமான வாகனங்கள், இருசக்கர வாகனத்துல தாவேகா தொண்டர்கள் வந்ததை நம்ம தொடர்ந்து பார்த்தோம். அந்த காட்சிகள் எல்லா இடத்துலயுமே பதிவுல இருக்கு. குறிப்பா அப்படி வரக்கூடிய போது அந்த வாகனம், விஜய் வந்த வாகனமானது, விஜய் கூட வந்த வாகனத்தில், இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் பெரும்பாலானோர் அந்த ராங் ரூட்ல வந்ததை நம்ம தொடர்ச்சியா பார்த்தோம். அந்த காட்சிகளையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. இது ஒரு ஆர்வ மிகுதி இப்படி போன்ற விஷயங்கள்ல விஜய் எப்படியாவது பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதுனால இந்த வாகனம் மிகுந்த ஆபத்தான ஒரு முறையில இயக்கப்பட்டு வந்த ஒரு சூழலும் இருந்தது. தொண்டர்கள் இதை தவிர்த்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதுதான் பெரும்பாலும் கருத்தாளர்கள், பார்வையாளர்கள் சொல்லக்கூடிய கருத்தாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஆபத்தான ஒரு பயணம், ஒரு தலைவர் வருகிறார் என்றால் எந்த அளவுக்கு பாதுகாப்பை உறுதி செஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருந்திருக்கு. ஆனா இந்த விஜய் வரக்கூடிய நேரத்தில் அதெல்லாம் முறையாக தொண்டர்கள் பின்பற்றப்படவில்லை அப்படிங்கிறது தாவேகாவினருக்கு ஒரு அவப்பெயர் ஏற்படுத்தக்கூடிய விஷயமா தான் பார்க்கப்பட்டது. அவர்கள் தொண்டர்கள் அந்த ராங் ரூட்ல வந்தக்கூடிய விஷயங்களும் இந்த பரப்புரைக்கு வரும்போது நிகழ்ந்துதான் இருக்கிறது. இப்ப இந்த நெருக்கடி சம்பவம் தொடர்பாக பார்க்கும் பொழுது பல்வேறு வீடியோக்கள் வெளியாகின. அந்த வீடியோக்களும் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று கூறப்பட்டிருந்தது. அதேபோல சிசிடிவி கேமரா காட்சிகளும் ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தார்கள். அவற்றின் நிலை என்ன மோகன்ராஜ்? இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் கரூரில் கூட்ட நெரிசலில் உயிரிழப்புகள் ஏற்பட்ட உடனேயே தமிழக அரசு அதிரடியாக ஒரு தனிநபர் ஆணையத்தை அமைத்து இது தொடர்பாக விசாரணை நடத்த உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் தான் அருணா ஜெகதீசன் இந்த சம்பவ இடத்திற்கு 2 நாட்கள் முகாமிட்டு வெவ்வேறு விஷயங்கள், வெவ்வேறு கோணங்களில் பல்வேறு கருத்துக்களை கேட்டிருந்திருக்காங்க. பல ஆவணங்களையும் வாங்கி சென்றிருக்கிறாங்க. அதுல அந்த சம்பவ பகுதியில் இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகள், அதே போல சம்பவத்தன்று எடுக்கப்பட்ட சிலர் எடுத்த அந்த செல்போன் காட்சிகள், இப்படி பல விஷயங்கள் இந்த விசாரணைக்கு, தனிநபர் விசாரணை, ஒரு நபர் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் இந்த விசாரணை ஆணையத்தின் அறிக்கை, இதன் அடிப்படையில் தான் பிறகு அவற்றையெல்லாம் இந்த ஆணையம் தான் விசாரணைக்கு உட்படுத்தி அதன் பிறகு அரசுக்கு சமர்ப்பிப்பார்கள். அரசு தரப்பில் சார்பில் மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது அந்த ஆணையத்தோட அறிக்கை தொடர்பான விவரங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்கள் கேட்டது போல இந்த தனிநபர் ஆணையம் ஒவ்வொரு விஷயமும் சம்பவம் நடைபெற்ற இடம், அது மட்டும் இல்லாமல் அரசு மருத்துவமனையில் பாதிக்கப்பட்ட சிகிச்சை பெற்று வருபவர்கள், அதே போல உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர், இப்படி பல தரப்புல, அது மட்டும் இல்லாமல் சம்பவம் நடந்த வேலுசாமிபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், இவங்களுக்கெல்லாம் பல்வேறு கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் ஆணையம் என்ன அறிக்கை கொடுக்க போகிறது, அதன் அடிப்படையில் அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது, நீதிமன்றத்தில் அந்த அறிக்கை எப்போது தாக்கல் செய்யப்படும் அப்படிங்கறதெல்லாம் அடுத்தடுத்த விசாரணையில தெரிய வரும்.
விஜயனுடைய பரப்புரையை பொறுத்தவரைக்கும் திருச்சியில் தொடங்கி திருச்சி, நாகை, திருவாரூர் இப்படி பல்வேறு இடங்களில் அவர் பரப்புரை செய்துவிட்டுத்தான் நாமக்கல் மற்றும் கரூருக்கு வந்திருக்கிறார். இந்த இடங்களில் எல்லாம் பார்க்கிறப்ப அவர்கள் எதிர்பார்த்த கூட்டத்தை விட மக்களினுடைய கூட்டம் அதிகமாகத்தான் இருந்தது. பிறகு ஏன் 10,000 பேருக்கு அனுமதி கிடைத்தால் போதும் என்று தாவேகா தரப்பிலிருந்து கூறப்பட்டிருக்கிறது. நீதிபதிகளும் இது குறித்து கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் தரப்பிலிருந்து என்ன பதில் அளிக்கப்பட்டது? அதாவது ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போலதான், அதாவது ஒரு கூட்டம் இந்த விஜய் பரப்புரை செய்யக்கூடிய இந்த பகுதியில முதல் பரப்புரையில் தொடங்கி கரூரில் இந்த துயர சம்பவம் நடக்கக்கூடிய இந்த பரப்புரை வரைக்குமா பாக்குறோம் அப்படின்னாக்கா, முதலில் திருச்சி, அதன் பிறகு அரியலூர், பெரம்பலூரில் அவர் பரப்புரை செய்வார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அங்கே காலதாமதம் உள்ளிட்ட பல காரணங்களால அந்த பெரம்பலூரில் நடைபெறவிருந்த அந்த பரப்புரை மட்டும் தவிர்க்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக அடுத்த சனிக்கிழமை நடந்த அந்த பரப்புரையானது நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் 2 மாவட்டங்கள்ல நடந்துச்சு. அதன் பிறகு நாமக்கல், அதன் தொடர்ச்சியாக தான் கரூர். இப்படி ஒரு வாரத்திற்கு 2 மாவட்டங்கள் இப்படி இந்த பரப்புரை கூட்டங்கள் நடந்ததை நம்ம பார்த்தோம். குறிப்பா திருச்சி அந்த விமான நிலையத்தில் முதல் நாள் கூட்டம் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு வருவதற்கு மிகுந்த காலதாமதம். வழியெங்கு தொண்டர்கள், தாவேகாவினர், ரசிகர்கள் என ஏராளமானோர் சூழ்ந்து கொண்டு அந்த வாகனம் ஆமை வேகத்தில் வந்ததையும் பார்க்க முடிந்தது. அப்படி ஒவ்வொரு கூட்டத்திலும் பார்த்தோம் அப்படின்னாக்கா எதிர்பார்த்த அளவை விட கூட்டம் அதிகமாகத்தான் இருந்திருக்கிறது. கரூரில் அது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னாக்கா, குறுகலான இடம் அப்படிங்கிறது தான் ஏற்கனவே எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. இந்த இடத்தை தேர்வு செஞ்சிருக்க கூடாது அப்படிங்கிறது தான். எனவே இந்த இடத்துல கூட்டம் அதிகமா இருந்தது, இது ஒரு காரணமா சொல்லப்படுது. மோகன்ராஜ், இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.